இந்த வின்டர் சீசன் வந்தாலே டெல்லியில இருக்கிற மக்கள் பல விஷயத்துக்கு அவங்க பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அங்க இருக்கிற மக்களோட லைஃப் ஸ்டைல் டோட்டலாவே சேஞ்ச் பண்ணிருக்கு. எப்படி 2019 அப்புறமா கோவிட் வந்த அப்புறமா பப்ளிக் மத்தியில அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி சேஞ்ச் ஆச்சோ அதே மாதிரிதான் இப்போ அங்க டெல்லியில இருக்கிற மக்கள் எப்படி கோவிட் பீரியட்ல நம்ம வெளியே போறதுக்கு எப்படி பயந்தோமோ அதே மாதிரிதான் பல விஷயத்துக்கு அவங்க வீட்லயே இருக்கிற மாதிரி சிச்சுவேஷன் உருவாகி இருக்கு. நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா டெல்லியில இருக்கிற ஏர் குவாலிட்டி. இந்த ஏர் குவாலிட்டினால அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. பக்கம் மட்டும் இல்லாம அங்க இருக்கிற கவர்மெண்ட்க்கும் அதனால இப்போ வரைக்கும் சொல்யூஷனே ப்ராப்பரா ஃபைண்டே பண்ண முடியல. அந்த ஏர் குவாலிட்டி சம் டைம் ஆஃப் பீரியட்காக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, சம்டைம்ஸ் புவராவோ இல்ல வெரி புவரா இருந்தா கூட பரவாயில்ல. மோஸ்ட் ஆஃப் த டைம் ரொம்ப சிவியர் குவாலிட்டிக்கு நிறைய பிளேசஸ்ல பதிவாகுறதுனால அங்க இருக்கிற மக்கள் ஒரு பேசிக் நெசசிட்டிக்காக கூட வெளியே போகாத சிச்சுவேஷன் இப்போ உருவாகி இருக்கு. ஏற்கனவே அங்க கோல்ட் வெதர்ஸ் கண்டினியூ ஆகுது. அதுலயுமே இந்த ஏர் குவாலிட்டி சேர்ந்து ரெண்டு விஷயமும் ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக இப்போ இன்னைக்கு டெல்லியில இருக்கு. சிம்பிளா சொல்ல போனா ஏர் கொரோனா வைரஸ்ன்னு சொல்லலாம். இந்த வீடியோல இப்போ கரண்டா டெல்லியில என்ன நடந்துட்டு இருக்கு, லாஸ்ட் 5 இயர்ஸா டெல்லியில இந்த ஏர் குவாலிட்டி எப்படி இருந்துச்சு, ஏன் டெல்லி வேர்ல்ட் லெவல்ல ரொம்ப மோஸ்ட் பாப்புலேட் சிட்டியாக இப்போ வரைக்கும் இருக்கு, இதனால அங்க இருக்கிற மக்களுக்கு என்ன பாதிப்புக்குள்ள ஆகுறாங்க, எதனால ஏர் குவாலிட்டி ரொம்ப சிவியரா இருக்கு அங்க, மற்றும் இந்த பிரச்சனைக்கு இப்போ வரைக்கும் அங்க இருக்க கவர்மெண்ட்ஸ் என்னென்ன ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, இதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி அப் டு டேட் ஆன வீடியோஸ் ஷார்ட் பீரியட்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற ஃபயர்ஸ் பாயிண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பவுமே இந்த இயர் எண்ட்ல அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாசம் வந்த உடனே டெல்லியில இருக்கிற மக்கள் ஒரு மிகப்பெரிய சஃபருக்கு உள்ளாகுறாங்க. அவங்க எப்பவுமே இந்த வின்டர் எப்படி கடந்து போகும் பத்தி தான் கவலையாவே இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வின்டர்ல ஏற்கனவே நம்மளுக்கு இங்க சவுத் இந்தியா சைட்ல டெம்பரேச்சர் மோஸ்ட்லி கம்மியாகும். பட் அது கேப்பபிள் ஆக தான் இருக்கும். பட் நார்த் சைட்லனா ஏற்கனவே சில இடத்துல மைனஸ்ல பதிவாகும். இதனால அவங்களுக்கு பேசிக் திங்ஸ் அவங்களால பண்ண முடியாது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அங்க இருக்கிற ஏர் குவாலிட்டி ரொம்ப சிவியராக மாறி இருக்கு. அங்க இருக்கிற பசங்கனாலேயோ பெரியவங்கனாலேயோ ஒரு ப்ராப்பரான காத்து சுவாசிக்க முடியாத நிலைமையில அவங்க இருக்காங்க. சொல்ல போனா ஒரு குவாலிட்டியான ஏரியா அங்க இல்ல. எப்படி மழைக்கு சென்டிமீட்டர்ல டெம்பரேச்சருக்கு செல்சியஸ்ல மெஷர் பண்ணுவோமோ அதே மாதிரி அங்க இருக்கிற ஏர் குவாலிட்டிக்கு நம்ம AQIன்னு சொல்லுவோம், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுல ஒரு 4 ஸ்லாப்ஸ் இருக்கு. எப்படின்னு கேட்டா அந்த AQI 15 பதிவாச்சுன்னா அதாவது இந்த ஏர் குவாலிட்டி குட்னு அர்த்தம், நார்மலா பிரீத் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி 100 200 ஏறும்போது புவர் வெரி புவர்னு சேஞ்ச் ஆகுது. AQI 300க்கு சிவியர்னு சொல்லுவாங்க. அதுக்கும் மேல 400 450க்கு வெரி சிவியர் ஏர் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பதிவாச்சுன்னா ஒரு ஹியூமன் பீங்னால ப்ராப்பராவே பிரீத்தே பண்ண முடியாது. ஒரு நார்மல் ஹியூமன் பீங் இருந்தா கூட ஒரு நாளைக்கு அங்க இருந்தா கூட பல சிகரெட்ஸ் அடிக்கிறான்னு அதுக்கு அர்த்தம். டெல்லியில பினான்சியல் லெவல்ல நல்லபடியா இருக்கிற மக்கள் எப்படி இங்க ஒரு சுடு தண்ணிக்கு நம்ம வாட்டர் ஹீட்டர் வைக்கிறோமோ அதே மாதிரி வெளியே காத்து போறதுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிறோமோ அதே மாதிரி அங்க இருக்க நிறைய மக்கள் வீட்டுல ஏர் பியூரிஃபை வாங்குற நிலைமைக்கு உள்ளாகுறாங்க. எல்லாரோட வீட்லயுமோ அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்க்கு மெஷர் பண்றதுக்கு ஒரு டிவைஸும் எல்லாரும் வச்சிருக்காங்க. அவங்களோட வேலை என்னன்னா டே டு டே ஏன்ச்ச உடனே அந்த டிவைஸ்ல ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மெஷர் பண்ற டிவைஸ்ல அவங்க அந்த ஏர் குவாலிட்டி செக் பண்ண அப்புறமா தான் ஃபர்தரா அவங்க ஆக்டிவிட்டிஸ் வெளியே போலாமா இல்லையான்னு முடிவு பண்ற நிலைமைக்கு ஆளாகி இருக்காங்க. அங்க இருக்கிற பல பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நிறைய பசங்க நிறைய பேர் இருக்காங்க. சின்ன பசங்களுக்கு நம்ம ஃபுட்ல ஏதாச்சும் பிரச்சனைனா நம்ம ப்ராப்பரா ஹைஜீனிக்கா சமைக்கலாம். வாட்டர்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் நம்ம இந்த வாட்டரை சூடு பண்ணி கொடுக்கலாம். பட் இந்த காத்துக்கு நம்மனால எதுவுமே பண்ண முடியல. பசங்க எவ்ரி டைம் வீட்லயே இருக்கிற சிச்சுவேஷன் உருவாகுது. நம்ம பசங்க வெளியே போய் கார்டனுக்கு போய் அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பிளே பண்ணணும், கார்டன்ல விளையாடணும், பிளே கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். பட் இந்த மாதிரி இருக்கிற இந்த ஏர் குவாலிட்டி பசங்களோட மென்டல் ஹெல்த் அதிகமா பாதிக்கப்படுது. வீட்டுல அதிகமா அந்த டைம்ல பசங்க இருக்கனால அவங்க போன் யூஸ் பண்ற சிச்சுவேஷன்ஸ் உருவாகுது. வேர்ல்ட் லெவல்ல கோவிட் டைம்ல மட்டும் தான் நிறைய பேர் வீட்டுல இருந்த சிச்சுவேஷன் உருவாயிருக்கு. பட் இந்த டெல்லியில பார்த்தோம்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த பீரியட் இருந்தாலும் சரி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றோம். அங்க காலையில உடம்பு ஃபிட்டா வைக்கிறதுக்கு வாக்கிங் போற மக்கள்னால ப்ராப்பரா போக முடியல. சில பேர் மார்னிங் பீரியட்ல பெட்ஸை கூப்பிட்டு வாக்கிங்காக வெளியே போவாங்க. அது கூட நிறைய பேர் நல்ல பண்ண முடியல.
அடிக்கடி மற்ற ஸ்டேட்ஸ்லயோ இல்ல வெளிநாட்டுல இருந்து வர பேசஞ்சர்ஸ்க்கு இந்த ஏர் குவாலிட்டி மற்றும் அந்த ஹெவியா இருக்க ஸ்மோக்னால நிறைய ஃபிளைட்ஸ் ட்ரெயின்ஸ் ரொம்ப அடிக்கடி டிலே ஆகுது, நிறைய டைம் கேன்சல் ஆயிருது. ரீசெண்டா கூட நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க, ஹைவேல நைட் டைம்லயோ மார்னிங் டைம்லயோ நிறைய பேர் வெளியே டிராவல் பண்ணுவாங்க. டெல்லிக்கு பல ஸ்டேட்ஸ்ல இருந்து நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி பல பொருட்கள் ரோட் டிரான்ஸ்போர்ட் லாரி வழியாக வரும். இந்த மாதிரி அதிகமான ஸ்மோக் இந்த ஏர் குவாலிட்டி இருக்கனால பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்க பார்க்க முடியல. சோ ஃப்ரண்ட்ல போற வண்டிஸ்னால ப்ராப்பரா விசிபிள் இல்லாதனால நிறைய இடத்துல பார்த்தோம்னா பேக் டு பேக் சொல்லி லைனா காருக்கு பின்னாடி லாரி, லாரிக்கு பின்னாடி இன்னொரு காரு, ஆட்டோ, அந்த மாதிரி லைனா அப்படியே டேஷ் ஆயிட்டு போய் பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இதனால பல பேருக்கு இன்ஜுரிஸ் ஆயிருக்கு. யார் மேலேயும் நம்ம தப்பே சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி ஒரு 50 to 80 மீட்டர்ஸ்க்கு அப்புறமா யார் இருக்காங்க கூட தெரியல. அவங்க அந்த வண்டியில இண்டிகேட்டர் போட்டு போனா கூட பின்னாடி வரவங்களுக்கு அதனால ப்ராப்பரா விசிபிள் இல்லாதனால இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா ஆகுது. சரி, இந்த ஏர் குவாலிட்டி இப்போ மட்டும் தான் இருக்கான்னு அப்படின்னு பார்த்தா இல்ல, லாஸ்ட் 5 இயர்ஸா இயர் எண்டிங்ல இருக்கிற மந்த்ஸ்ல எவ்ரி இயர் பார்த்தோம்னா இதே லெவல்ல ரொம்ப சிவியராக ஏர் குவாலிட்டி பதிவாகுது. இது ஒரு வாட்டி ஆச்சுன்னா இது வந்து மேனேஜபிள், சால்வ் பண்ணிக்கலாம். எவ்ரி இயர் இது ஆகுனால அங்க இருக்கிற கவர்மெண்ட்னாலயோ பப்ளிக்னாலயோ யாருனாலுமே ஒரு சொல்யூஷனே ஃபைண்ட் பண்ண முடியல. இந்த ஏர் குவாலிட்டி எப்போ ரெடியூஸ் ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் டெல்லியில ரெய்னி சீசன் டைம்ல ஹெவி ரெயின் இருந்துச்சுன்னா இல்ல ஸ்லைட் ரெயின் இருந்தாலும் கூட அந்த டைம்ல மழைனால அங்க இருக்கிற ஏர் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கோவிட் டைம்ஸ்ல நிறைய பேர் வீட்டில் இருந்தனால கியூர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. வேர்ல்ட்ல டாப் 5 பொல்யூட்டட் சிட்டிஸ்ல பார்த்தோம்னா நம்ம இந்தியா, பங்களாதேஷ்ல இருக்கிற டாக்கா, பாகிஸ்தான்ல இருக்கிற லாகூர் கண்ட்ரிஸ் எல்லாமே வருது. கவனிக்கப்பட விஷயம் என்னன்னா, இந்தியாவோட கேபிட்டல் டெல்லியில பார்த்தோம்னா பல மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, அங்க பல பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க, பல பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்லாம் டெல்லியில தான் முக்கியமாக நடக்குது. அங்கே இருக்கிற பல சினிமா ஸ்டார்ஸ், பொலிட்டீஷியன்ஸ்லாம் அவங்க எல்லாரும் பார்த்தோம்னா அவங்க வீட்டில் பார்த்தோம்னா ஏர் பியூரிஃபை வச்சுக்கிறாங்க. வெளியே வரும்போதும் அவங்க வந்து மோஸ்ட்லி காரில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. வீட்டில் இருக்கும்போது ஏர் கண்டிஷனில், அதாவது ஏர் ஃபில்டர் பண்ணுற மிஷினோட அவங்க இருக்கிறதுனால சம் பார்ட் ஆஃப் டைமுக்கு அவங்க சேவ் ஆகுறாங்க. பட் அங்கேயுமே பார்த்தோம்னா பல மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் இருக்கு, புவர் பீப்புள் இருக்காங்க. நிறைய பேர்னால அந்த ஏர் பியூரிஃபை பண்ற மெஷின் கூட வாங்க முடியல. அந்த ஏர் குவாலிட்டி டெஸ்ட் பண்ற அந்த இண்டெக்ஸ் மிஷின் சொல்லுவோமே, அதுவும் வாங்க முடியல. பெரிய பெரிய ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருக்க ஆளுங்களாம் இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வச்சிருக்காங்க, ஏர் பியூரிஃபை வச்சிருக்காங்க. பட் புவர் பீப்புள் பத்தி யோசிச்சு பாருங்களேன். அவங்க நிலைமை, அவங்க டே டு டே லைஃப்ல வெளியே போய் வேலை செஞ்சா, கூலி வேலை செஞ்சா மட்டும் தான் அவங்கனால இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். அவங்க ஃபேமிலிக்காக, அவங்க பசங்களுக்காக, அவங்க ஃபியூச்சருக்காக புவரான ஏர் குவாலிட்டிலயுமே வெளியே போய் நிறைய பேர் வெளியே ஒர்க் பண்றதுனால பல பேருக்கு இப்ப ஹெல்த் இம்பாக்ட் ஆகுது. இப்ப என்னன்னு பார்த்தா இப்ப நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல பல பேஷண்ட்ஸ் ஆஸ்துமாவோட அட்மிட் ஆயிருக்காங்க. bronchitis அப்படின்னு ஒரு ப்ராப்ளம்னால நிறைய பேர் வராங்க. நிறைய சில்ட்ரன்ஸ்க்கு இந்த ஏர் குவாலிட்டி பிரீத் பண்றதுனால லங்ஸ்ல எஃபெக்ட் ஆகுது. சின்ன சின்ன பசங்களுக்கு பல டாக்டர்ஸ் சொல்றது என்னன்னா, அவங்களோட growth வந்து இந்த ஏர் குவாலிட்டி ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கும்னு சொல்றாங்க. சில பேருக்கு ஐ இன்ஃபெக்ஷன், ஹெட்ஏக் அப்படின்னு சொல்லி பல பேஷண்ட்ஸ் இந்த பீரியட்ல நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாமே மூச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து வர பேஷண்ட்ஸ் தான் ரொம்ப அதிகமா இந்த பீரியட்ல இருக்காங்க. அங்க இருக்கிற பல ஸ்கூல்ஸ் லீவ் கொடுக்கப்படுகிறது. பல அவுட்டர் கேம்ஸ், கிரிக்கெட், ஃபுட்பால் அப்படின்னு சொல்லி எந்த யங்ஸ்டர்ஸ்னாலுமே வெளியே போய் ப்ராப்பரா விளையாட முடியல. எப்படி கோவிட் டைம்ல நம்ம சஃபர் பண்ணமோ அதே போலவே டெல்லி பார்த்தோம்னா எவ்ரி இயர் இந்த பீரியட்ல அதிகமாக சஃபர் பண்ணுது. இந்த மொத்த உலகமும் பெரிய அளவுக்கு கோவிட் வைரஸை பார்த்துச்சு. பார்த்த அப்புறமா அதுக்கே சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிட்டாங்க. டெல்லியில எதனால இந்த அளவுக்கு மோசமா ஏர் குவாலிட்டி பதிவாகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஹரியானா, பஞ்சாப்ல இருக்கிற பல ஃபார்மர்ஸ் வீட், ரைஸ் அப்படின்னு சொல்லி பல கிராப்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண அப்புறமா அதுல இருந்து வேஸ்டேஜ் ஆகிற பொருளுக்கு என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து அதிகமா அது எரிச்சு விடுறாங்க. அந்த எரிச்சு விடுறதுனால அதுல இருந்து வர ஸ்மோக்கு விண்டோட பாத் மோஸ்ட்லி நார்த் சைட் டெல்லி பக்கமா இருக்கனால அந்த ஸ்மோக் அப்படியே டெல்லிக்கு டிராவல் ஆகுது. இது ஒன் ஆஃப் த ரீசன் தான் இது. அடுத்தது பார்த்தோம்னா, டெல்லி சரௌண்டிங் இருக்கிற மில்லியன்ஸ் ஆஃப் கார்ஸ், பைக்ஸ், ட்ரக்ஸ், டீசல் வெஹிக்கல்ஸ். அடுத்தது பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டஸ்ட். இந்த மாதிரி கட்டுமான சம்பந்தப்பட்ட பல பில்டிங்ஸ் தான் கட்டப்படும் போது, இல்லைன்னா பழைய பில்டிங் வந்து இடிக்கும் போது அதுல இருந்து டஸ்ட் ஃபார்ம் ஆகும். அந்த டஸ்ட் வந்து
ப்ராப்பரான கண்ட்ரோல் இல்லாதனால அப்படியே டோட்டலா ஸ்ப்ரெட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ சென்னையில டிராவல் பண்ணும்போது இல்ல ஏதாச்சும் தமிழ்நாட்டு ஏதாச்சும் ஒரு சிட்டில டிராவல் பண்ணும்போது ஒரு இடத்துல பெரிய கட்டிடம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுல இருந்து வந்து அந்த டஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு தெரியும், ஃபீல் ஆகும். வண்டியில டிராவல் பண்ணும்போது நம்ம வந்து கண்ணுல வந்து அந்த டஸ்ட் விழும், நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். இது சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப கிளீனா ரொம்ப ஹைஜீனிக்கா வேர்ல்ட்ல ஒரு மிகப்பெரிய நாடுன்னு எதுன்னு கேட்டீங்கன்னா ஜப்பான் தான். ஜப்பான்ல வீடு இடிக்கும் போது இருந்தாலும் சரி, வீடு கட்டும் போது இருந்தாலும் சரி, அவங்க ப்ரிகாஷன்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த வீடு இடிக்கும் போது தண்ணீர் பிழிச்சு அடிச்சு அப்புறமா தான் அதை டெஸ்ட்ராயே பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்ராய் பண்ற பில்டிங் டோட்டலா சரௌண்ட் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி போட்டிருப்பாங்க. இதனால அது மற்ற வீடுகளுக்கோ பக்கத்துல இருக்க ஸ்ட்ரீட்ஸ்க்கோ ரோட்ஸ்க்கோ அது ஸ்ப்ரெட் ஆகாது. பட் இது வந்து இங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணதுனால இது ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லப்படுகிறது. இந்த வின்டர் சீசன்ல கோல்டான ஏர்னால அங்க இருக்கிற ஸ்மோக் டோட்டலாவே லோவின்னால அப்படியே ஸ்டேபிளா நிக்குது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல சீக்கிரமாவே டிராவல் ஆகல. ஒரு காலத்துல ஒரு லாஸ்ட் 50 years பேக் பார்த்தோம்னா ஒரு 1 liter வாட்டர் பாட்டில் 20 to 30 rupeesக்கு சேல் பண்ணோம்னு சொன்னா அந்த டைம்ல சிரிச்சாங்க. ஒரு 20 years பிஃபோர் பார்த்தோம்னா ஒரு ஹியூமன் பீயிங் அவன் பிரீத் பண்றதுக்கு ஆக்சிஜன் போய் ஒரு ஸ்டோர்லயோ ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ ஒரு ஃபேக்டரியிலயோ வாங்குவான்னு சொன்னபோது 20 years பேக் அதை சிரிச்சாங்க. பட் இப்போ பார்த்தோம்னா அதே நிலைமை தான் டெல்லியில இருக்கு. நிறைய பர்சன்ஸ் பிரீத் பண்றதுக்கு ஆக்சிஜன் போய் வாங்குற நிலைமை உருவாகி இருக்கு. இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகும்போது அங்க இருக்கிற கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் இத்தனை வருஷமா இருக்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னு கேட்டா ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் ஸ்டெப்ஸ் அப்படின்னு பல ஸ்டெப்ஸ் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நிறைய இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிற இடத்துல டெம்பரரியா பேன் பண்ணி வைக்கிறது, பக்கத்து ஸ்டேட்ஸ் இல்லைன்னா பக்கத்து சிட்டிஸ்ல இருந்து டெல்லிக்குள்ள என்டர் ஆகிற வெஹிக்கல்ஸ் ட்ரக்ஸ் அது என்டர் ஆகாம ஸ்டாப் பண்றது இருந்தாலும் சரி, நிறைய இடத்துல டீசல்னால ஜென்ரேட்டர் ரன் ஆகும், அந்த ஜென்ரேட்டர் வழியா நிறைய புகை வந்து வெளியே வரும், அதுவும் பேன் பண்ணாங்க. ஸ்கூல் காலேஜஸ்க்கு லீவு, பிரைவேட் செக்டர்ஸ்க்கு பல பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி ஷார்ட் டேர்ம் ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. லாங் டேர்ம் ஸ்கீம்ஸ் பார்க்கும்போது மக்களுக்கு இந்த மாதிரி டீசல் பெட்ரோலோட வெஹிக்கல்ஸ் விட்டுட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்றதுக்கு அதிகமா வாங்குறதுக்கு ப்ரொமோட் பண்றது. நிறைய இடத்துல பார்த்தோம்னா அந்த பொல்யூஷனை அங்க இருக்கிற ஏர் குவாலிட்டிக்கு பியூரிஃபை பண்றதுக்கு நிறைய மெஷின்ஸ் இன்ஸ்டால் பண்ணாங்க, ஸ்கூல்ஸ்லயும் இன்ஸ்டால் பண்ணாங்க. பல பேர் இந்த மாதிரி பொல்யூட் பண்ற மாதிரி வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்றதுனால அவங்களோட லைசன்ஸ் பேங்க் பண்றது இருந்தாலும் சரி, அவங்க மேல 10,000 rupees வரைக்கும் ஃபைன் போடுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பல ஸ்டெப்ஸும் எடுத்தாங்க கவர்மெண்ட் சார்பாகவும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு கிராக்கர்ஸ் எரிக்கிறதுக்கு பல வருஷமா டெல்லியில பேன் இருந்துச்சு. இந்த இயர் பார்த்தோம்னா ரீசெண்டா வந்து அது அலோவ் பண்ணாங்க. அது அலோவ் பண்ண அப்புறமா இன்னும் ரொம்ப அதிகமா ஏர் குவாலிட்டி வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆச்சு. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சென்னையில தீபாவளி அன்னைக்கு இல்லைன்னா அதுக்கு பிஃபோர் நாள் பார்த்தோம்னா அந்த டைம் மட்டும் தான் ஏர் குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாகும். பட் ஒரு நாள் 2 நாள்ல அது ஒரு மேனேஜபிள் ப்ராப்ளம் இல்லை. அந்த டைம்ல தான் நம்மளுக்கு தெரியும், வெளியே போறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சு ஒருத்தனால ப்ராப்பரா பிரீத் பண்ண முடியாது, கண் எரிச்சல் இருக்கும். அதே ப்ராப்ளம்ஸ் தான் அவங்க வந்து டெல்லியில டே டு டே லைஃப்ல எல்லா நாளுமே அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பீரியட்ல எல்லா நாளுமே அவங்க ஃபேஸ் பண்றாங்க. அங்க இருக்கிற டாக்டர்ஸ் பார்த்தோம்னா கண்டினியூஸாவே மக்களுக்கு நீங்க வீடு விட்டு வெளியே போகாதுன்னு கண்டினியூஸா சொல்லிட்டு வராங்க. இந்த டெல்லியில இருக்கிற இஷ்யூ அங்க இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மிகப்பெரிய நேஷனல் இஷ்யூவாக நினைச்சு எதனால இந்த ப்ராப்ளம் வருது இதுக்கான ஒரு சொல்யூஷன் எடுக்கணும். நிறைய இடத்துல ஏர் பியூரிஃபை பண்றதுக்கு அது மிடில் கிளாஸ் பீப்புளுக்கோ வாங்குறதுக்கு அதுக்கான டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கணும். பல ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்லயும் அதை இன்ஸ்டால் பண்ணணும். N95 மாஸ்க் எல்லா பப்ளிக்கும் ஃப்ரீயா இஷ்யூ பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறதுனால டெம்பரரியா இந்த ஏர் குவாலிட்டினால மக்களுக்கு காப்பாற்ற முடியும். இந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுனால இந்தியாவோட கேபிட்டல் டெல்லி ஒரு நல்ல ஃபியூச்சர் நம்ம கண்டிப்பா உருவாக்க முடியும். இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க இந்த மாதிரி டெல்லிக்கு டிராவல் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூஸை நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாம இந்த வீடியோட எண்ட் ஆஃப் த செஷன்ல வந்துட்டோம். அடுத்த அப்டேட்டோட அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திப்போம்.